சென்னை தண்டையார்பேட்டை எழில் நகரில் தேங்கியுள்ள மழை நீரை மோட்டார்கள் மூலம் எடுத்து பக்கிங்காம் கால்வாய் வழியாக மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். மேலும் விரிவான விவரங்கள். வணக்கம். பென்சில் புயல் தாக்கத்தினால் விடாது பெய்து வரும் கனமழையினால் சாலைகள் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக புயல் மழை எச்சரிக்கையின் போது அதிக பாதிப்புகளை சந்திக்கும் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகர், கலைஞர் நகர், வினோபா நகர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்தும். இந்நிலையில் கடந்த மழைக்காலங்களில் இப்பகுதியில் திருநகர் சென்னை மாநகராட்சி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு தேங்கிய மழைநீரை உடனுக்குடனாக அகற்றும் பணியில் மின் மோட்டார்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் எழில் நகர் பகுதிகளில் சாலைகளில் தேங்கியிருக்கும் மழைநீரை மோட்டார்கள் மூலம் உறிஞ்சி அருகில் உள்ள பக்கிங்காம் கால்வாயில் வழியாக வெளியேற்றப்படுகின்றனர். சுற்றுவட்டார மழைநீரை சேர்ந்து பக்கிங்காம் கால்வாய் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே செல்வதால் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பக்கிங்காம் கானால் மற்றும் நீர் உயர்ந்து சாலையின் நீர்மட்டமும் ஒரே வந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதால் அச்சம் ஏற்படுத்துகிறது. இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டலக்குழு உறுப்பினருமான நேதாஜி கணேசன் பகுதி ராட்சத மோட்டார்கள் மூலம் மழைநீரை அகற்றி பக்கிங்காம் கால்வாயில் விடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.